இறைவனை அடையறதுக்கு மனிதர்களாகிய நாம இத படிச்சா இறைவனை அடைஞ்சிடலாமா? இந்த கொடை கொடுத்தா, ஒரு சன்மானம் கொடுத்தா, அல்லது கோவிலுக்கு நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்தா, இந்த திருப்பணியை மேற்கொண்டா அதன் மூலமாக இறைவனை அடைஞ்சிடலாமான்னு பொருளாலும் படிப்பாலும் இன்னும் நம்முடைய முயற்சிகளாலும் நிறைய முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு எளிமையான ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி அப்பான்னு கூப்பிட்டா போதும், அவன் ஓடி வந்துட போறாங்கிறது திருவெம்பாவையில எவ்வளவு அழகா எளிமையா சொல்றாரு. ஐயா என்னால முடியாது, சாமி நீங்க பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றோம்ல. உண்மையான வாசம். இந்த வண்டி வாடகை பேசுறோம் இல்லையா, அப்படி பேசுற போது கராரா பேசுறவங்களுக்கு நம்மளால ₹1 கூட கொடுக்க மனசே வராது. ஆனா சில புத்திசாலி ஓட்டுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா நீங்க குடுக்கறது கொடுங்க அப்படின்னு அந்த வார்த்தைக்காகவே நம்ம கேட்காம கூட குடுக்கற மாதிரி இருக்கும். அந்த உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எல்லா விதமும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் கான் ஆரடல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழியினுடைய 11ஆம் நாள் இன்றைக்கு. திருவெம்பாவை பாடலில் மாணிக்கவாசகர் நமக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறார்? ஒரு பெரிய பொய்கை. இப்பொழுது அந்த பொய்கைக்குள்ளே தோழிமார்கள் எல்லாம் இறங்கி விட்டார்கள். எல்லாம் ஒன்றாக இறங்குகிறார்கள். அந்த பொய்கையில ஏற்கனவே மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அந்த மலர்கள்ல நிறைய வண்டினங்கள் அப்படியே ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த வண்டினங்கள்லாம் அப்படியே அமைதியா இருக்கிற போது அது பாட்டுக்கு சமத்தா இருக்கும். யாராவது கொஞ்சம் தள்ளி தூரத்துல அதை கொஞ்சம் தொந்தரவு பண்ற மாதிரி வந்தாலே இது டக்குன்னு மினுக்குனா ஓடி போயிடும். அந்த மாதிரி இருக்கும். இந்த பெண் கூட்டமும் சும்மாவா இருக்கு? சாதாரணமா நடந்து வந்தாலே சலன்னு வர்ற கும்பல் இந்த தண்ணீர்ல வேகமா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா நீச்சல் அடிக்கிறாளாம். இந்த தண்ணீருக்குள்ள இறங்கி குளிக்கிறது பார்த்தா நமக்கு வேடிக்கையா இருக்கும். அது இந்த குளிர் நாள்ல பல பேரு தண்ணீரை மொண்டு கால்ல மட்டுமே ஊத்துவாங்க, மேல ஊத்த தைரியம் வராம. எடுத்து தலையில ஊத்துறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வீர தீர செயல். ஆனா இந்த குளத்துல குளிக்கிற போது பல பேர் கரையிலேயே உட்காந்துருப்பாங்க, சில பேர் கட்ட நேர்ச்சலே அடிப்பாங்க, சிலர் மேல உயரத்துல இருந்து அப்படியே அழகா குதிச்சு மீன் மாதிரி துள்ளி போவாங்க. அது மாதிரி இந்த பெண்கள் கூட்டம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா அந்த தண்ணீருக்குள்ள இறங்குகிறார்கள். அப்படி இறங்கி முழுகி எழுந்திருக்கிறாங்களாம். அப்படி முழுகி எழுந்திருக்கிற பொழுது அப்படி வேகமா அந்த தண்ணீர் சிலுசிலுப்பு வேற, உடம்புல சில்லுன்னு இருக்கு, அந்த தண்ணீர் பட்ட புத்துணர்ச்சி எல்லாம் சேர்ற போது இந்த வண்டுகள் எப்படி இப்படி வேகமா சுன்னுட்டு போகும் இல்லையா, அந்த சத்தத்துக்கு அந்த ஓசைக்கு ஒரு சொல்லாடல் கொடுக்கிறார் மாணிக்கவாசகர். முகேர் என்ன அப்படின்னு இந்த வார்த்தை என்னை ரொம்ப ஈர்த்துருச்சு. அதுல அந்த மாதிரி ஈர்த்து நீராடி வரக்கூடிய அந்த பெண்களுடைய அழகை நமக்கு சொல்லுகிறார். அந்த இடத்துல அம்பிகையினுடைய சிறு மருங்கு மாதிரியான அந்த கொடிகள் எல்லாம் வருகின்றன. அந்த பொய்கையில நிறைய செய்திகளை நமக்கு, இயற்கையினுடைய வர்ணனையை நமக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த அன்னையினுடைய அம்பிகையினுடைய மணவாளா அப்படின்னு இறைவனை பார்த்து அழைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்துல இறைவனுடைய அருள் விளையாட்டை நமக்கு சொல்லுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது அனல்ல அவன் இருக்கக்கூடியவன், அனலை கையில் பிடித்திருக்கக்கூடியவன், ஆனால் புனலிலே எல்லாரும் நீராடுகிறார்கள். நம்ம முதல் பாடல்ல சிந்திச்சோம், நீங்க சொன்னீங்க இல்லையா, தண்ணீருக்கும் நெருப்புக்கும் முரண் இல்லை, ஆனால் ஒன்றுக்கொன்று இயற்கையான ஒரு இது. அதை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிறாருன்னு நினைக்கிறேன். அருமை அருமை. இந்த பாட்டுல மேலோட்டமா இருக்கக்கூடிய செய்தி என்ன? எல்லா பெண்களும் சேர்ந்து குளிக்கிறார். எழுப்பின பெண்கள், எழுப்பப்பட்ட பெண், கோயிலில் இருக்கும் பிணா பெண்கள், பணிப்பெண்கள் எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறார்கள். அதுல மொய் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். இது திருமணத்துல எழுதப்படுகின்ற மொய் அல்ல, மொய்த்தல். இங்க ஆகு பெயரா வச்சு மொய்க்கின்ற வண்டுகளுக்கு அந்த பெயர் வருது.
தடம்னு ஒரு சொல் சொல்றாரு, பொய்கைன்னு ஒரு சொல் சொல்றாரு. தடம் என்பது நீர்நிலை, வாட்டர் பாடி. பொய்கைங்கிறது குளம், பாண்ட். சிலது நீர்நிலை மாதிரி இருக்கலாம், பயன்பாட்டில் அது குளமா இருக்கலாம். ரெண்டு வார்த்தையும் சொல்றாரு, தடம், பொய்கை. ஒன்று நீர்நிலை, இன்னொன்று குளம். அப்படி ஏய்த்தல் அப்படின்னு ஒரு சொல்லு. இது ஏய்த்தல் அல்ல. ஏய்த்தல்னா இழைத்தல், தளர்ச்சி அடையுது. இதுல மிக முக்கியமான சொல் மாணிக்கவாசகருடைய குணச்சித்திரம். அது அப்படியே காட்டக்கூடிய ஒரு சொல் சொல்லணும்னா ஐயா. அதுதான் அவர் அப்படியே முழுக்க அவரை நமக்கு விவரிச்சு கொடுக்கும். ஐயா வழி அடியோம் ரொம்ப அப்படியே புலெல்லாம் ஒடுங்கி போகுது, அடக்கன் தன்னை போல வருது. அந்த பாட்டை சொல்லி சொல்லி இதுல எங்க நம்ம திருவாசகத்திலேயே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி வருவார்ல, ஐயா அவ்வளோ தூரம் போகுது. வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படிங்கிற அப்போ அந்த மாதிரி ஒரு சொல். வழியடியோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வழியடியோம், வழியடியோம். அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படிங்கிறார் இல்லையா. அதே மாதிரி இந்த அடியவர்கள்ட்ட ஒரு காமன் ஃபேக்டர் பார்க்கணும்னா இதுதான், நீ அன்றே என்னை ஆட்கொண்டாய், அன்றே என்னை ஆட்கொண்டாய். இந்த சூழல்ல இருக்கக்கூடிய அந்த பொய்கை, நீங்க சொன்ன மாதிரி அந்த பாண்ட், அந்த குளத்தை பத்தி பார்க்கிற பொழுது இந்த பிறவி என்னும் அந்த சூழலை அங்கே சொல்லுகிறார்கள் என்றும் ஒரு ஒப்புமை சொல்லுகிறது உண்டு. அடிக்கக்கூடிய அலைகள், நம்மள மாதிரி பிறவிகள் உள்ள வந்துட்டோம், இந்த பக்கம் இன்பம் அந்த பக்கம் துன்பம், நம்மளுடைய எண்ண அலைகள், இது எல்லாம் ஒன்றுக்கொன்று இங்க இருந்து அங்க நம்மளை தள்ளுது, இங்க இருந்து இங்க நம்மளை தள்ளுது. இதற்குள்ளே சுழன்று சுழன்று உழலக்கூடிய ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அதுல எங்கேயோ வழியறியாமல் போய்கொண்டே இருக்கிறோம் இல்லையா. அதாவது வழி தெரிந்தால் கவலை இல்லை, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும்ங்கிற மாதிரி, காட்சி தெரிந்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம்ங்கிற மாதிரி அந்த வழி தெரியாமல் எங்கோ போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுல நிறைய சுழல்கள் இருக்கின்றன. அந்த சுழல்ல எதுல போய் நாம மாற்றணும்னா சிவானுபவம் என்கின்ற அந்த சுழல்ல மாட்ட வேண்டும் அப்படின்னு அதை ஒரு வேண்டுதலாகவே இதிலே மாணிக்கவாசகர் வைப்பதாக பார்த்தேன். இதுல இன்னொரு செல்ல பெயர், இப்ப கண்ணனை வந்து கருப்பான்னு கூப்பிடுறோம், அதே மாதிரி சிவனை சிவப்பான்னு கூப்பிடணும். உண்மைதான், அப்படிதான் கூப்பிடணும். அவன் சிவத்தான், அதனால செய்யாங்கிற வார்த்தை சொல்றாரு. அடுத்தது வெந்நீரான்னு வேற. வெந்நீரான், அது என்ன சுடு தண்ணின்னு யாரும் நினைச்சுக்க போறாங்க. வெந்நீர், வெந்நீர் அணிந்தவன். மருங்குல் என்பது இடை, மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் உங்க கம்பர் சொல்லுவார். அதனால அற்புதமான ஒரு பாட்டு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா எய்ப்பு. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். என்னெல்லாம் விதமா வந்து தன்னை மேம்படுத்திக் கொள்வார்களோ அடியார்கள், என்னென்ன வழிகளிலெல்லாம் உன்னை தொடர்பு கொள்வார்களோ, உன்னை தூய்ப்பார்களோ, அந்த வழியெல்லாம் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். ஆனாலும் நாங்க எல்லாம் அடைஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு தளர்ச்சி வந்துடாம நீ காப்பாத்து. என்ன முக்கியமான ஒரு ஆன்மீக செய்தி அப்படின்னா, ஆன்மீகத்துல முன்னேற்றம் என்பது எது? முனைப்போடு இருப்பதுதான் முன்னேற்றம். இதை அடைந்தோம், இதை அறிந்தோம், அதல்ல முன்னேற்றம். தொடர்ந்து அந்த பாதையில் சென்று கொண்டே இருப்பது, தொடர்ந்து முனைப்போடு இருப்பது. முன்னேற்றம் என்றால் முனைப்பு, பீயிங் அட் இட் என்பார்களே, அப்படி இருப்பதுதான். அதுல எங்களுக்கு தளர்ச்சி வரக்கூடாது. அந்த எய்ப்பு, அதுதான் எய்ப்பு இல்லாமல் எங்களை காப்பாற்று. எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா பெரியாழ்வார் பாட்டு. இறைவனை அடையறதுக்கு மனிதர்களாகிய நாம வந்து இத படிச்சா இறைவனை அடைஞ்சிடலாமா? இந்த கொடை கொடுத்தா, ஒரு சன்மானம் கொடுத்தா, அல்லது கோவிலுக்கு நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்தா, இந்த திருப்பணியை மேற்கொண்டா அதன் மூலமாக இறைவனை அடைஞ்சிடலாமான்னு பொருளாலும் படிப்பாலும் இன்னும் நம்முடைய முயற்சிகளாலும் நிறைய முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு எளிமையான ஒண்ணே ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி அப்பான்னு கூப்பிட்டா போதும், அவன் ஓடி வந்துட போறாங்கிறது திருவெம்பாவையில எவ்வளவு அழகா எளிமையா சொல்றாரு. ஐயா என்னால முடியாது, சாமி
நீங்க பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றோம்ல. உண்மையான வாசம் இது. இப்ப இந்த வண்டி வாடகை பேசுறோம் இல்லையா, அப்படி பேசுற போது கராரா பேசுறவங்களுக்கு நம்மளால ₹1 கூட கொடுக்க மனசே வராது. ஆனா சில புத்திசாலி ஓட்டுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா நீங்க குடுக்கறது கொடுங்க அப்படின்னு அந்த வார்த்தைக்காகவே நம்ம கேட்காம கூட குடுக்கற மாதிரி இருக்கும். அந்த உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எல்லா விதமும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா நீ தளராம எங்களை காப்பாத்தணும், எங்களுக்கு தளர்ச்சி ஏற்படாம காப்பாற்றணும். பொருள் தெய்வம் நமக்கு துணைன்ற அந்த வரி எனக்கு அடிக்கடி மனதிற்குள்ள வர்றது என்னன்னா, மருத்துவமனையில உடல் நோயுற்றவர்களுடைய கூட இருக்கிறவங்களை பார்த்தால் தெரியும். அங்க மருத்துவமனை வாசல்ல இருக்கிற அந்த கோவில்ல கும்பிடுவாங்க, குலதெய்வத்துக்கு நேர்ந்துக்குவாங்க. வர்ற மருத்துவர்கள் யார் வந்தாலும், மருத்துவர்கள் இல்ல அவங்க உதவியாளர்கள் வந்தாலும் கும்பிட்டு எழுந்துப்பாங்க. இவன் காப்பாத்த மாட்டானா, அவன் காப்பாத்த மாட்டானா, அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கிற போது ஒரு கட்டத்துல நாங்க யாரும் இல்ல, பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்து சொல்றோம்ட்டு போயிடுவாங்க மருத்துவர்கள். அந்த பொழுது விடியறதுக்குள்ள பண்ற அந்த மன கொதிப்பும் தவிப்பும் இருக்கே, அது பெரிய ஒரு கொடுமை. ஆனால் அதற்கு பிறகு இறைவனுடைய அருளால அந்த ஜீவன் எழுந்து வர்ற போது நமக்கு வர்ற அந்த தெளிவு, இதுதான் அந்த சரணாகதியோட நீ பார்த்து என்ன வேணா பண்ணுன்னு அந்த விட்டுருவோம் அந்த இடத்துல. அதுதான் ஒரு பெரிய. இந்த இனி நாங்கள் பிறவியில் இழைக்காதபடி எங்களை காத்தருள வேண்டும், அதுதான் எய்க்காமல் காப்பாற்றணும். யார் அந்த காட்சியை எவ்வளவு அழகா வைக்கிறார் பாருங்க. அவன் நெருப்பு மாதிரி செந்நிறம் உடையவன், ஆனா நல்ல வெண்மை திருநீற்றிலும் மூழ்கியவன். அவனுக்கு கருத்த மனைவி, அந்த கண்ணுல வேற மெய் தீட்டிய, அதுக்கப்புறம் தான் சொல் அழகனேங்கிறாரு. இவள் பக்கத்தில் சேர்ந்ததா அழகு. நீங்க ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து மீண்டு போகவே முடியாது, ரொம்ப சிரமம் தான். எப்படி அந்த பெண்கள் குளிச்சுட்டே தான் இருக்காங்க. நாளைக்காவது குளிச்சு முடிக்கிறாங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். நாளை சந்திப்போம். நன்றி.